சீக்கிர நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீ பரிசுத்தமான தேவன், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. எங்களை நீ பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து தைரியத்தோடு உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய வார்த்தைகளினாலே பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை இந்த இடத்தை நிரப்புவதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் அருமையாக இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான வாய்ப்பு கொடுத்த அருமையான சபை ஊழியருக்கு ஊழியத்தின் சார்பிலே நன்றியை நான் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சபை போதகர், செக்ரட்டரி, ட்ரெஸரர், கமிட்டி மெம்பர்கள், சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நன்றி நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாம் என்ன ஓரளவுக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். என்று சொன்னால் மோத்திலால் ரைஸ் மில் பக்கத்தில் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 3 மாதங்கள் உங்களுடைய ஆராதனை என்ன செஞ்சுருக்கிறேன், நடத்தியிருக்கிறேன். மேத்தி ஐயா என்னை அனுப்பியிருக்கிறாங்க, பழையவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இது பெருசாக எவ்வளோ பெரிதாக வளரும் என்று சொல்லி நினைத்து கூட என்ன செய்யலை, பார்க்கலை. கர்த்தர் அவ்வளவா என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். அங்கே ஆராதனைக்கு போகும்போது நாங்களாம் வெளியில் நிற்போம். 7 மணிக்கு ஆராதனை மராட்டிக்காரங்க முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, வெளியில் வரும்போது மக்கள்லாம் என்ன செய்வாங்க, காத்து வெளியில் நிற்கணும். ஆனால் கர்த்தர் இந்த நாட்கள் நான் உங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, சுதந்திரமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் நம்மை ராஜாக்களாக பிரபுக்களாக என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையின்படியாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்ம தேசத்திலிருந்து இங்கே அழைத்து வந்து ஒரு பெரிய ஜாதியாக என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காது, அப்படி தானே? எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை தெரிந்து கொள்ளுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும்படிக்கும், நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படி சொல்லியிருக்கார். நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு தேவன் நம்ம இணைஞ்சிருக்கிறாராம், ஏற்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய ஸ்தலத்தில். நம்முடைய கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாக இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், வேதத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் என்ன செய்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சாபங்களையெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், சிலுவையில் தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்ன இடத்துல நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக சிலுவையிலே சாபமானார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ நம்ம மேலே சுமந்திருக்கிற எல்லா சாபங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நினைஞ்சிருக்கிறது, கிடைச்சிருக்கிறது. யாருக்கு விடுதலை கிடைக்கிறது? அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தான் என்ன செய்யுது, விடுதலை கிடைக்குது. நம்ம பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களுக்கு. நம்ம தேவ ஜனமாக இருக்கிறபடினால நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது. தேவ ஜனமாக இருக்கிறதுனால இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். ராஜாக்களாக பிரபுக்களாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்கேயாவது உன்னை தாழ்த்தி போடுவேன்னு சொல்லவே
இல்லை உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லவே கிடையாது. யாரை அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறாரு? அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கலை அப்படிங்கும் பொழுது, அப்படி தானே, அவருடைய கற்பனைகளின்படி நடவாது இருக்கும் பொழுது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 14 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அது வாசிக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக என்ன செய்யும் இருக்கும். நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உனக்கு எதிராக வர்றவங்க 7 வழியாக என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் முதல்ல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கும் பொழுது தான் இது என்ன செய்யும்? நடக்கும். அவர் கற்றுத்தந்த வார்த்தைக்கு அனுசரணையாய் ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடவாது இருக்கும் பொழுது என்ன நடக்கு? அதுக்கு பின்னால் உள்ளதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 53, 54 வசனங்கள் இருக்கிறது. சாபமான வார்த்தையை பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக இருக்கும். நானே வாசிட்டேன், நானே ஒரு நாள் நடுங்கிட்டேன். இப்படிலாம் என்னெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்குதா? நீங்களும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வீட்டில் போய் படித்து பார்க்கணும். தேவனமே ஆசீர்வாதத்திற்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மனசார என்ன செய்யணும்? மற்றவங்கள ஆசீர்வதிக்கணும். யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? சபிக்கக்கூடாது. சாத்தானை தான் சபிக்கணும். தேவ ஜனங்களை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சபிக்கூடாது. ஏன் சபிக்கக்கூடாது? சபிச்சா அது அப்படியே என்ன செஞ்சிடும்? நடந்துடும். ஏன்னா நமக்கு கர்த்தர் வரங்களை கொடுத்துருக்கிறார். எப்பொழுது நம்ம விசுவாசத்தில் நம்ம வந்திருக்கிறோமோ, எப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, அப்பொழுது உங்களுக்கு வரங்கள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறும்பொழுது சொன்ன காரியம் அப்படி தானே, என்னுடைய உபதேசத்தின்படி என்ன செய்யுங்க, மற்றவங்களை என்ன செய்யுங்க, ஞான ஸ்நானத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பிசாசுகளை துரத்தலாம், அப்படி தானே, வியாதிகளை குணமாக்கலாம், சர்ப்பங்களை எடுக்கலாம், தேள்களை மிதிக்கலாம். லூக்கா 10:19 வாசிக்கிறோம். சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கிறபடியினால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கூட கவனமாக என்ன செய்யணும்? பேசணும். உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? நாயை பேய் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? சபிச்சிடக்கூடாது. ஏன்னா அது பழிச்சிடும். நீங்கள் நம்ம நாயை பேயன்னு சொன்னால் அதே மாதிரி என்ன செஞ்சிடும்? பிள்ளைகள் நாய் மாதிரியே குணத்தில் என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். பேய் மாதிரியே என்ன செய்யும்? வந்துடும். உண்மையை தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் நிறைய ஊர்களுக்கு போவேன், தமிழ்நாட்டுக்கு சுற்றுறேன். நிறையா 17 வருஷம் ஊழியத்தில் அனுபவம் இருக்கிறதுனால நான் இதை நல்லா கண்கூட நினைஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆவரக்குளம் பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது தகப்பனாருக்கும் பையனுக்கும் சண்டை. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வீட்டு கூரையில் ஏறி நின்றுட்டு குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? நிற்கிறான். நான் என்னடா குதித்து செத்துடக்கூடாது, நம்ம வர்ற நேரத்தில் பார்த்து என்ன செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா நீ குதிக்கிற, கவலைப்படாத, நான் இருக்கேன், உங்கள் அப்பா ஒன்று என்ன செய்ய மாட்டார், அடிக்க மாட்டாங்க, நீ என்ன செய்ய, இறங்கி வா. அவர் அடிச்சிடுவேன் வெட்டிடுவேன்ட்டு நினச்சிடாரு, நிற்கிறார். என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த வயசில் தம்சப்பில் மதுபானத்தை ஊற்றி நெஞ்சிருக்கிறான், தண்ணி அடிச்சிருக்கான். கேட்டாச்சுன்னா சொல்கிறான், எனக்கு தம்சப்புன்னு சொல்லிவிட்டு அதை ஊற்றி தந்துட்டாங்க, தெரியாமல் தந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே தெரியாமல் கிடையாது. இவங்க பல நாட்கள் பழக்கம். அந்த சைடில் உள்ள நிறையா ஊர் பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த ஊருக்காரங்க கூட என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இங்கே ராதாபுரத்தில் உள்ள டீச்சர்மார் சொல்லுவாங்க, பிரதர் போதை தெரியாமல் ஸ்கூலுக்கு பையன் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, ப்ரேயர் பண்ணுங்க. எதுக்குன்னா உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்டாக எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி தேவ ஜனங்கள் நம்ம எப்படி திட்டுறோமோ அப்படி என்ன செஞ்சிருது, வளர்ந்து விடுகிறது. அதனால் விசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யணும், சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அந்த நம்முடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த கிஃப்ட் மாதிரி ஒரு நல்ல ஒரு பரிசு, அதை எனக்கென்று வளர்த்திடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருக்குன்னுட்டு வளர்க்கும் பொழுது எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும், அப்படி தானே? நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது எவ்வளோ பயபக்தியாக வாரோம். ஏதாவது கடவுள் தரமாட்டாரா, ஏதாவது ஆசீர்வாதம் தரமாட்டாரா, நன்மை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வர்றோம். காணிக்கை கொண்டு வந்தால் கூட பயபக்தியாக கடவுளுக்கு செலுத்துக்கிறோம். அதே போல் நம்முடைய பிள்ளைகளும்
தேவன் கொடுத்ததை என்ன செய்யணும்? பயபக்தியாக என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். அதான் மோசே மூலமாக சொல்லும்போது சொல்லியிருக்கிறாரு, அவன் இருதயத்தில் எழுதி வை, வசன பலகையில் எழுதி வை, உன் செவுத்தில் எழுதி வை, கற்பனைகளை என்ன செய்ய எழுதி வச்சு அவன் படிக்கட்டும். இன்றைக்கி நிறைய வீட்டில் வசனம் இருக்குது, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது புரியுமா? புரிய வைக்கிறது நம்முடைய பொறுப்பு, பெற்றோருடைய பொறுப்பு. வசனங்கள் எல்லார் வீட்லேயும் நிறைய ஸ்டிக்கர் இருக்குது. நியூ இயர் ஆனால் தெரியணும், ஒவ்வொரு வீட்லேயும் 10-20 ஸ்டிக்கர் என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். ஆனால் அதை நம்ம தான் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிரியமானவர்கள், கவனமாக இருக்கணும். தேவனமே ஆசீர்வாதங்களுக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லியிருக்கிறார், சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கும்படி, துதியின் உடையை கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். நீங்கள் அவருடைய நாமத்துக்கென்று மகிமை நாட்டின நீதி விருட்சங்கள் எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் சொல்லியிருக்கிற சாம்பலில் இருக்கிற மக்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கும்படி என்ன செஞ்சிருக்கிறாரா? உலகத்தில் வந்திருக்கு. ஆசீர்வதிக்கிறதுன்னு வந்திருக்கிறாரு, அப்படி தானே? அதில் முதல் 3 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது எழுதியிருக்குது. கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, அது இயேசு கிறிஸ்துவ குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதி வைத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. கட்டுகளை அவிழ்க்கும்படி, சாபங்களை முறிக்கும்படி, சாம்பலை கிடக்கிறவனுக்கு சிங்காரத்தை கொடுக்கும்படி, துயரத்தில் இருக்கிறவங்களை சீர்படுத்தும்படி, ஆனந்த தைலத்தினாலே நிரப்பும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நமக்கு ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கிறது. தேவன் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? தாழ்த்தி போட மாட்டார். கண்டிப்பார். கண்டிச்சா எதுக்கு கண்டிக்கிறாரு? நம்மளை அழிக்கிறதுக்காக கண்டிக்கிறாரு? இல்லை, நம்மளை சீர்படுத்துவதற்காக. அவர் இயேசுவை அறியாத ஜனங்களிடத்தில் அன்பு செலுத்தினார், இரக்கம் கொண்டு பேசினார். ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள், வேதத்தை அறிஞ்சவங்கள்ட்ட கண்டிப்பாக தான் என்ன செய்கிறாரு? வேத பாரர்கள் பரிசேரிட்ட பேசும்போது ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலையே, வேதம் உங்களுக்கு தெரியுதே, அதன்படி நீங்கள் மற்றவங்க மேலே ப்ரெஷர் கொடுக்குறீங்க, நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கண்டிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பாவியான மக்களிடத்தில் போகும் பொழுது அவர் அவங்க இடத்துல என்ன செய்கிறாரு? அன்பு செலுத்துகிறார். சமாரிய ஸ்திரீ இடத்துல போகும்போது பாருங்கள், அவள் பாவின்னு தெரியும். நம்மளை இன்றைக்கி நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிர ஆவி உள்ள சபைகளுக்கு, இந்த பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போகிற மக்கள் அடுத்த வீட்டில் தண்ணி கூட என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்னமோ தெரியல, நடந்திருக்கு நிறைய இடத்துல. நம்ம கூட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, நம்மெல்லாம் பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் இவரோ சமாரிய ஸ்திரீயிடத்தில் நான் தாகமாய் இருக்கிறேன், தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்குறேன். இவ்வளோ வசனம் இருந்த பிறகு அப்படி செய்கிறாங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிற ஒரு குடும்பம் தான், ஜெபம் பண்ணும்படி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் பலவீனமாக இருக்கிறனால போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன காரியம், பிரதர் எங்கள் பையங்க ரொம்ப சண்டை போடுறாங்க, எங்கள் பையங்க ரொம்ப பையங்களுக்குள்ளே பயங்கர சண்டை நடக்கு, அதை திருத்துவதற்காக மெத்தடிஸ்ட் சபையில் உள்ள என் தங்கச்சியை தான் கூட வேண்டியதாக இருக்குது, எனக்கே வெட்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நமக்கு தெரியுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஏன் சமாதானம் இல்லை? ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளணும், தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் நம்ம சுய சித்தம் செய்கிறபடியினால சமாதானம் இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு நிறையா சித்தங்களை வச்சிருக்கிறாரு, நமக்கு நிறையா அவர் விருப்பங்களை வச்சிருக்கிறாரு. அது எப்போ நமக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால், அவரோடு கூட நம்ம நேரங்களை செலவழிக்கும் பொழுது தான் அது நமக்கு என்ன செய்யும்? வெளிப்படும். நேரமே செலவழிக்காமல் அவங்க சொல்கிறத கேட்டு, இவங்க சொல்கிறத கேட்டு, எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டு நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பிரச்சனை போராட்டங்கள் தான் என்ன செய்யும்? இருக்கும். பிரச்சனை போராட்டம் வருதுன்னா உடனே வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? காத்துருங்க. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதான் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிப்பாக ஆக்கி வச்சுருந்தார். ஆனால் ஒரு பாம்பு ரூபத்தில் சர்ப்பம் வந்து
அந்த சாத்தான் வந்து என்ன செஞ்சிட்டான், பேசினான். வேறு ஒன்றும் செய்யலை. அவங்க பெரிய பாவம் செய்யலை, கொலை பண்ணலை, திருடலை, அப்படி தானே, வேறு உபச்சாரம் செய்யலை, எந்த ஒரு காரியமும் செய்யலை. ஒரே ஒரு காரியம் செஞ்சாங்க, என்னென்னா கர்த்தர் அந்த சாத்தான் சொன்னதை கேட்டாங்க, நம்புனாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறினாங்க. இதுதான் அவங்க செய்த பாவம். பாருங்க, இது நம்முடைய பார்வையில் நம்ம நிறைய செஞ்சுட்டே இருக்கிறோம். இது நிறையா செஞ்சுட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் சாத்தான் சொல்கிறதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டுறோம், ஏன்னா அது கொஞ்சம் இன்பமாக இருந்த மாதிரி இருக்குது, ப்ராக்டிக்கலில் நமக்கு பிரயோஜனமாக இருந்த மாதிரி இருக்குது. இவர் சொல்கிறது பார்த்தா ப்ராக்டிக்கலுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் எதை சொல்கிறாங்களோ, மெஜாரிட்டி இப்போ நிறைய ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அப்படி தானே, அதே மாதிரி நிறைய பேர் எதை சொல்கிறாங்களோ அதை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்று கொண்டு விடுகிறோம். இதனால் அவங்க நித்தியத்தை என்ன செய்தாங்க, இழந்து போய் விடுகிறதை நம்ம பார்க்குறோம். வேறு ஒரு பாவமும் அவங்க என்ன செய்யலை. அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு, அப்படி தானே. சாத்தான் சொன்ன உடனே கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை நெஞ்சிருக்கலாம், நேரத்தை செலவழிச்சிருக்கலாம் பறிக்கிறதுக்கு முன்னால். கர்த்தர் இப்படி சொன்னாரே, இன்னொரு தடவை விசாரிப்போம், இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் அப்படி சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் இன்னொரு தடவை விசாரிப்புன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு சாத்தானுடைய கதி அதோ கதியாக ஆகியிருந்திருக்கும். இன்றைக்கி நமக்கு இந்த போராட்டம் தேவையே இருந்திருக்காது. அல்லேலூயா. பாருங்கள், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் 1000 பேர் என்ன சொன்னாலும் சரி, நாம் தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை என்ன செய்யணும், உண்டு பண்ணி வைத்துக்கொண்டு நீர் என்ன சொல்லுகிறீர், அவர் சொல்கிறத செய்கிறத நம்ம இந்த உலகத்தில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி இருக்கிறார். ஊர்காரன் சொல்கிறதுக்காக அல்ல, மற்றவங்க சொல்கிறதுக்காக அல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு சிங்காரமான வாழ்க்கை உண்டு, மேன்மையான வாழ்க்கை உண்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு. அதுக்கு தானே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட குழப்பங்களாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம வரும் பொழுது அந்த குழப்பங்களை நீக்குவதற்கு ஒரு வழியை அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கற்றுத்தர. என்ன சிக்கலாக இருந்தாலும் சரிதான். சில குடும்பத்தில் சிலவங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு பிரச்சனை என்ன செய்யும் இருக்கும், பெரிய சாபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவை நம்ம அண்டி கொள்ளும் பொழுது அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இடத்துல வந்தாச்சுன்னா நம்ம ஒரு நாள் நினைக்கக்கூடாது கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் மேன்மையாக என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் போதும், தெய்வம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், வர்றான். எந்த சொந்த பந்தத்தினுடைய உதவிகள் கிடையாது, எந்த மனுஷருடைய உதவிகள் கிடையாது, அறியாத தேசத்துக்கு போகிறான். தேவன் கைவிட்டாரா? இன்றைக்கும் அவனை மாதிரி என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம கேட்குறோம். அவன் செஞ்ச காரியம் என்ன, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பலி செலுத்திடுவான் கடவுளுக்கு, இப்படி தானே. அவர் சொல்கிறத கேட்க ஆயத்தமாக இருப்பான். பெரிய மாணவர்கள் கவனமாக இருக்கணும். லோத்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு குளுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு திசை நோக்கி என்ன செஞ்சிட்டான், யோர்தானை நோக்கி போயிட்டான். ஆனால் இவர் மட்டும் என்ன செய்கிறாரு, வனாந்தரத்தில் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறாரு, பலி செலுத்தி தேவன் என்ன சொல்லுகிறார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும் பொழுதும் இதை நீங்கள் கவனமாக என்ன செய்யணும், கருத்தில் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது, பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், 12th முடித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வயசாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய கம்பெனியில் நம்ம தொழிலில் ஒரு மாற்றங்களாக இருக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் நம்ம காத்து இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, எத்தனையோ டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா 18 வயசில் வெறுங்கையோடு மும்பைக்கு என்ன செய்தோம் வந்தேன், கம்பெனியில் வேலை பார்த்தேன். சின்ன குறுகிய வயசுலேயே கல்யாணத்துக்கு முன்னாலே 2 வீடு வாங்க கர்த்தர் என்ன செய்தார், உதவி செய்தார். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக அந்த நேரத்தில் வேலை செஞ்சுருப்போம் பார்த்துக்கிங்க, ரொம்ப ஸ்பீடு. எங்கள் ஓனர் சொல்லுவார், லிம்பு உனக்கு தான் சுற்றி போடணும் பாரு, உனக்கு தான் லிம்பு சுற்றி போடணும் அப்படின்பார். காரணம் என்னன்னு கேட்டால், நான் வேலைக்கு போகாத அன்றைக்கி ஒரு மிஷின் என்ன செய்யாது, ஓடாது. நாம் வந்துட்டோன்னா எல்லா மிஷினும் கடன்னு என்ன செய்யும், ஓட ஆரம்பிச்சிடும். அவர் சொல்லுவார், அப்போவே அப்படி சொல்லுவார். அந்த கம்பெனியில் ஒரு 8 வருஷம் இருந்தோம்.
கர்த்தர் நல்ல சம்பாத்தியத்தை என்ன செய்தார், கொடுத்தார். ஆனால் கர்த்தர் திரும்ப ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன செய்தார், டேன் பண்ணி கர்த்தர் ஊழியத்துக்கு என்ன செய்தார், அழைத்தார். பாருங்கள், அப்போ எதுவும் ஒரு காரியம் இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார். நான் தேவசமுத்திரம் காத்திருக்கும் போது தான் தெரிஞ்சுது, ஐயோ நான் கம்பெனியில் வேலை செய்ய ரொம்ப இஷ்டம், கடவுள்கிட்ட ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், அந்த கான்ட்ராக்ட் எனக்கு தாரும், நான் உமக்காக ஒரு மிஷினரி நினைச்சிடறேன், எனக்கு பதிலாக அனுப்பி வச்சிடுறேன் ஆண்டவரே. அந்த நேரத்தில் 2000 ரூபா தான் ஒரு மிஷினரி, அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் கர்த்தர் சொன்னார், உன் பணம் எனக்கு வேண்டாம், உன்னை மாதிரி இருதயம் உள்ளவனை நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன். என்னை பின்பற்றி வந்தால் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதி, கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நிறையா திருஷ்டாந்திரங்கள் தந்தார், நிறையா உதாரணங்களை கொடுத்தார், நிறைய அற்புதமும் நடந்துச்சு. ஒரே நாளில் அற்புதம் நடந்துச்சு. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் சொல்கிறேன். பாருங்கள், அற்புதம் நடந்ததுனால அது என் மனைவி பார்த்தாங்க, பிள்ளைகள் பார்த்தது, அதனால தான் இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. கடவுளுக்குள்ள எந்த டிசிஷன் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஊழியம் செய்யுங்க. நிறைய ப்ரெஷர் எனக்கு எங்கள் குடும்பத்துலேருந்து, உனக்கு என்ன வயசாகி போச்சு, இப்போ கூட ஒரு கடை வை, நீ முன்னேறிடலாம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம முன்னேறாமலாம் இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிள்ளைகள் படித்து முடிச்சிருக்கிறாங்க, எம்எஸ்சி முடிச்சிருக்கிறான். பையன் எஃப்எம்பி ஊழியத்தில் மிஷினரியாக போயிருக்கிறான். சின்னவன் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதம் தான் என்ன செய்கிறான், முடிக்கிறான். ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆலயத்துக்கு வர்றதுனால எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போயிடலாமா, பேர் வச்சதுனால போக முடியுமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. மரித்தோராகிய பாருங்க, அங்கே ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டு இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறதா, அவங்க மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கிரியைகளுக்கு தக்கதாக. அதனால் கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற காரியம்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம பேசுகிற காரியம்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. சர்ச்சுக்குள்ளே மாத்திரம் இல்லை, வெளியில் பேசுகிற காரியமும் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம செய்கிற தான தர்மங்களும் ரெக்கார்ட் ஆகுது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒன்று நினைச்சது இருக்கிறது. ஞாபக புஸ்தகம், நீங்கள் என்னென்னலாம் நன்மை செஞ்சீங்க, யார் யாருக்கு உதவி செய்தீங்க, கர்த்தர் ஞாபகத்தில் கொண்டு வரும்படியாக ஒரு புஸ்தகத்தை நினைஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ இந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். நம்ம எவ்வளவுதான் நம்ம இங்கே ஆசீர்வாதமாக இருந்தாலும், செழிப்பாக இருந்தாலும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் ஓடணும், பிரயாசப்படணும். பேர் எழுதாமல் என்ன பிரயோஜனம்? அப்படிதானே? நானும் இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், என் பேர் இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லிடும். ஆண்டவரே, ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லிடுங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசை இருக்குது. யோவான் ஸ்நானகன் லூக்கா 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும்போது, யோர்தான் நதிக்கரை அருகே மனம் திரும்புதலுக்கு என்ன செய்கிறாரு, ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அநேகருக்கு ஆசை. அவன் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இப்படி வாழ்ந்தால் தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியும், மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னோடனே திரளான கூட்டத்தார் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தான் ஆசை இருக்குது, அப்படி தானே? இன்றைக்கி நம்ம சர்ச்சை வீட்டில் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கும், பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்றாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்கள் தான் திறக்கப்படலை. காரணம் என்னென்னா, நம்முடைய தேசத்தில் தான் பரலோகத்துக்கு தள்ளப்பட்ட தூதர்கள் விழுந்த இடம் நம்முடைய இந்தியான்னு சொல்லலாம், அப்படி தானே? 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிற ஒரு இடமாக என்ன செய்கிறது இருக்குது. தள்ளப்பட்ட தூதல் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அவன் சொல்கிறான், நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நிறைய நடக்குது, அப்படி தானே? நிறைய உடனே சொல்லுவாங்க, நீங்கள் சபைக்கு வரணும், உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த வியாதி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா?
உடனே அவர் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி வாராங்க, உள்ளுக்குள்ளே விஷம் இருக்குது, கசப்பு இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது, பொறாமை இருக்குது. அடுத்தவங்க முன்னேறினா பிடிக்கல, அடுத்தவங்க வாழ்றது நமக்கு பிடிக்கல. இயேசுவை அறியாதவங்களுக்கு இல்லை, அறிஞ்சவங்களுக்குமே பிடிக்கல. எல்லாரும் அடிமையாக இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. பிரியமான இந்த காழ்ப்புணர்ச்சிகள் என்ன செய்யணும்? அந்த விஷம் வெளியில் வரணும், பிதிக்கி வெளியே எடுத்தால் அவன் சொல்கிற மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தால் பரவராஜ்யத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். விஷத்தை உள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ தான் முங்கினாலும் போகவே முடியாது. கவனமாக இருக்கணும் பிரியமானவர். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார், நீதிமான்களை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனே தூரத்திலிருந்தே என்ன செய்கிறாராம்? அறிகிறாராம். அவன் தூரத்தில் இருந்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும், நீ லாய்க்கப்படாத மனுஷன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தான் அதிகமாக சோதிக்கிறார். நம்ம என்ன செய்கிறாரு? பொன்னாக விளங்க பண்ணுகிறார். அக்கினியிலே சோதித்து பொன்னாக விளங்க பண்ண. ஆனால் அவருடைய கையிலேருந்து தீமை வந்தாலும் சரி தான் பார்த்துடுங்க, அது நன்மையாக தான் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக என்ன செய்யணும்? வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் எதை தந்தாலும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம். அவர் நம்ம அழுகைக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மைகளை என்ன செஞ்சிருவார்? தந்துடுவார். நம்ம என்ன வேதனைப்பட்டோமோ அவ்வளவு வேதனைக்கு அது சந்தோஷம் பல மடங்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்கள் யோக புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும், அப்படி தானே? அவன் அழுகை, அவன் பட்ட பாடு. லாஸ்ட்டில் அந்த 42 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறான், நான் என்னுடைய காதுகள் முன்னால் கேட்டுச்சு, இப்போ என் கண்கள் உண்மை பார்க்கிறது. கர்த்தரை பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஒரு பாவமும் செய்யாதவன் தண்டிக்கப்படுகிறான். கடவுளுக்கும் சாத்தானுக்குள்ள சவாலில் மாட்டிக்கொண்டது யார்? விசுவாசி, அப்படி தானே? அப்போது நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு வேதனை வந்துச்சுன்னா அது அவங்க புத்திக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. நம்ம யார் சொல்கிறதுக்கு? அப்படி தானே? நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. நியாய தீர்ப்பை நம்ம கையில் எடுக்கவே கூடாது. நியாய தீர்ப்பு வந்து தேவன் தான் கொடுக்கணும். நம்ம அவரோட பெரிய ஆள் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இந்த தவறுனாலும் நிறைய பேர் சாபத்துக்குள்ளாக என்ன செய்கிறாங்க? மாறுறாங்க. ஏன்னா கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்தை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் புதுசாக என்ன செய்யலை? பேசலை. மற்றவங்களை குறை சொல்லி பேசுகிறதுனால தேவ கோபம் நம்ம மேலே என்ன செய்கிறது? நீ யார் அப்படின்னு கேட்பாரு. உனக்கு உள்ள பணி என்ன? அதை மட்டும் நீ என்ன செஞ்சுட்டு போயிட்டே இரு. அடுத்தவங்களை பார்க்குறதுக்கு உனக்கு அது நான் பார்த்துக்கிடுவேன், அது நான் பார்த்துக்கொள்வேன். சாஸ்திரி நகரில் தாராவியில் ஒரு வீட்டு ஜவுகடத்துக்கு போகும்போது இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்கிறார், நீ அதை போய் சொல்லுப்பா. எல்லார் கையிலும் நியாயத்தீர்ப்பு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை எழுதிக்கிட்டே இருக்காங்க, நான் அவங்களுக்கு இந்த ஊழியத்தை என்னைக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னேன், ஞானஸ்நானம் கொடுங்க, சபையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் சொன்னேன், நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறேன், நியாய தீர்ப்புக்கு புஸ்தகத்தை இன்னைக்கு கையில் கொடுத்தேன் அப்படிங்கிறேன். அதனால தான் அவங்க குடும்பங்கள்லாம் நிறைய சாபமாக இருக்குது. நீ சொல்லு, அவங்க தப்பு வைக்கப்படட்டும். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து மத்திய 7ஆம் அதிகாரம் 1-1 2-3 வசனத்தை நீங்கள் வாசித்தாலும் எழுதியிருக்குது, தெளிவாக எழுதியிருக்குது. உன் கண்ணில் இருக்கிற துரும்ப என்ன செய்ய பாரு, உத்தரத்தை என்ன செய்ய பாரு, அடுத்தவங்களுக்கு துரும்ப என்ன செய்யாத பார்க்காரு. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? ஏதாவது வழியை தந்து அவங்களை என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். உங்கள் பிள்ளைய நீங்கள் வெளியில் நின்று அவமானப்படுத்துவீங்களா? அவமானப்படுத்தி விடுவீங்களா? நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளை தப்பு தான் செஞ்சுட்டு 4 பேருக்கு முன்னால் 4 பேர் அவமானப்படுத்தி திட்டுறாங்கன்னா நீங்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்கவே மாட்டோம். வீட்டில் வந்து தான் என்ன செய்வோம்? கண்டிப்போம், என்னை அவமானப்படுத்திட்டியாப்பா அப்படின்னு. அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவும் 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்த அனுமதிக்கவே மாட்டார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாளும் மற்றவங்க கையில் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அது ஏன் பொறுப்பு, நான் என்ன செய்வேன்? கவனித்து கொள்ளுவேன். நீ யார் அப்படின்பார். அன்னைக்கு நமக்கு விடக்குன்னு இப்படி நினைஞ்சிடும், 1000 நம்ம தப்பு செஞ்சிட்டோம். அல்லேலூயா. அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அப்போ நம்முடைய இதயத்தில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? எடுத்து தூர என்ன செஞ்சிடணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நல்லா தெளிவாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் தெளிவாக எழுதி வச்சுருக்குது. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து, அப்படி தானே? வேசித்தனம், காம விகாரம், பொறாமை, மார்க்க பேதம், பிரிவினை, அசுத்தம்,
இதெல்லாம் இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாதான், போக முடியாதான் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சொல்லலை, வேதத்தில் எழுதியிருக்கு. வேதத்தை படிக்கிறது நம்ம சர்ச்சுக்கு என்ன செய்கிறோம், வாரம். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம இதெல்லாம் உள்ள வைத்துக்கொண்டு நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நம்பிக்கையோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளே இருக்கிற ஆகாதவைகள்லாம் என்ன செஞ்சிடணும், வெளியில் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால் என்ன நிச்சயம் கழுவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. மார்க் 11:25 கூட அதையே தான் சொல்லியிருக்கிறது. அப்படி தானே, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது யாருக்காவது எந்த குறையாவது இருந்துன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது உண்டானால் என்ன செய்யுங்க, முதல்ல போய் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த குறைவுகளை என்ன செய்யணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி குறைவுள்ள மனுஷங்க தான், எல்லாருமே நீதிமான்களும் கிடையாது, பரிசுத்தவான்களும் கிடையாது. முயற்சி பண்ணுறோம், அப்படி தானே. ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நாளைக்கு கீழே விழுந்து கிடப்பேன், அப்படி தானே. பெருமையாக பேசவே முடியாது. லூக்கா 18 ஒரு பரிசேயன் அப்படி தானே சொன்னான், நான் அவனை மாதிரி இல்லை, அந்த பரிகாரம் மாதிரி இல்லை, அநியாயக்காரன் மாதிரி இல்லை, இவனை மாதிரி விபச்சாரக்காரன மாதிரி இல்லை, நான் என்ன செய்கிறேன், தசம பாகம் கொடுக்குற உபவாசம் பண்ணுறேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கும்போது கர்த்தர் சொன்ன, நீ நீதிமான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நல்ல வேதத்தை அறிஞ்சவன் தான், ஆனால் வெளியில் நின்று பாவியாக என்மேல் கிருபையாக இரும் அப்படின்னு சொன்ன ஆயக்காரனை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவன் என்ன செய்தான், நீதிமானாக்கப்பட்டான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் என்ன செய்வானா அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தாழ்மை என்ன செய்யணும். தாழ்மைன்னு சொன்ன உடனே நம்ம வேறு மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, சிந்திச்சிடக்கூடாது. ஒரு அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சி சட்டை போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. மற்றவங்கள மதிக்கிறது தான் தாழ்மை, அப்படி தானே. மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவங்க கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் ஊனமற்றவர்களாக இருந்தாலும் ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மதிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அதுதான் தாழ்மை. ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் அற்பமாக என்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர்கள் உண்டு. உடனே அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மனுஷன் சர்ச்சுக்கு போயிட்டு வாரான், அற்பமாக எண்ணிட்டான் ஐயா, அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட மனுஷனை தூதர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு நான் நல்லா தானே ஜோம் பண்ணிட்டு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அழுதுட்டு இருப்போம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொருக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய வேவுக்காரர்கள் என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நான் நல்லா என்னுடைய அனுபவத்தில் நினைஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். நான் ஊழியக்காரன் தான், ஆனால் என்னை யாராவது திட்டாங்கன்னா அவங்க படுற பாடு எனக்கு கர்த்தரே காமிச்சிடுவார். பாரு, நீ அழுதால பற்றியா, அது அவங்களுக்கு என்ன அவனுக்கு பழிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஒரு அம்மா சாந்தா குருஸில் நான் அப்படியே போகிறேன், நல்லா 10 வருஷம் பழக்கம். திடீர்னு யாரோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, ஐயா இனிமேல் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, காணிக்கலாம் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் அந்த ஏரியாவில் எல்லாருமே அப்படி சொல்லிட்டாங்க, வரிசைக்கு அப்படியே சொல்லிட்டாங்க. எனக்கு வெளியில் வாரேன், இது யார்கிட்ட போய் சொல்ல, அப்படி தானே. வேலையை தாரும், நான் வேலைக்கு என்ன செய்கிறேன், போகிறேன், நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்கன்னா எப்படி நான் வாழ முடியும், எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும்? இன்றைக்கி ஒரு வேலை தாரும், நான் நாளைக்கு வேலைக்கு போகிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஊழியத்தை தான் நினைச்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன், அதே வீட்டுக்கு நீ போவா, உனக்கு டபுள் மடங்கு அவங்க என்ன செய்வாங்க, தருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 15 நாள் கூட ஆகலை, அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சு, தம்பி என்னையை மன்னிச்சிருப்பா அப்படின்ச்சு. என்ன அக்கா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அன்னைக்கு காணிக்க தரமாட்டேன்னு வந்துட்டு சொல்லிட்டேன், பார்த்தியா எனக்கு ரொம்ப வேதனை, அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, அன்னையிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை, தூக்கம் இல்லாமல் நான் இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கேன் அப்படின்னு சொல்லி, தூக்கம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நான் சொன்னேன், அதை அவங்களுக்கு தேற்றி நம்ம காணிக்க தரலாம் பாவம்லாம் கிடையாது, அதனால் கர்த்தர் உங்களை மன்னிச்சிருவார், நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு நினைச்சாதுங்க, தூங்காமல் இருக்காது, நல்லா தூங்குங்க நான் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே அவங்களுக்கு ஜோம் பண்ணி அவங்களை சரிப்படுத்தி திரும்ப உடனே போகிறதுக்கு மனசில் வர வேண்டான்னு சொன்ன வீட்டுக்கு போக மனசு வருமா. 2 மாதம் கழித்து மெதுவாக என்ன செய்தேன், போய் எட்டி பார்த்தா அந்த ஒரு கூட்டமே வந்துட்டு, யாரெல்லாம் வராண்டான்னு சொன்னாங்களோ எல்லாருமே என்ன செய்தாங்க, வந்து நின்று அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராமல் போனீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே டபுளாக, உண்மையில் அந்த அம்மா டபுளாக தந்துச்சு. அதுதான் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம். அல்லேலூயா. ஆமாம், அப்போ பாருங்க, ஒரு ஊழிய இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுனால தான் சொல்கிறேன், யாரையும் அற்பமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது
நம்ம கவனமாக இருந்து மற்றவங்களை தான் தன்னை தாழ்த்துனா அதுதான் அர்த்தம். நம்ம பெரிய மேன்மையாக என்ன செஞ்சிடக்கூடாது, யாரையும் எடை போட்டு பாத்திரக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு வரங்கள் கொடுத்து, எல்லாமே நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாமே அவரோட ஒரு சரீரம் மாதிரின்னு அந்த வேதம் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படி தானே? சரீரத்தில் காலில் ஒரு விரலில் ஒரு வலி இருந்துச்சுன்னா உடனே மூளைக்கு தெரிஞ்சிடும். அப்படி தானே? மூளை உடனே கட்டளை கொடுக்கும், சரி அந்த இடத்துல ஒரு கல் இணைஞ்சிட்டு பட்டுட்டு அடுத்தால ஆர்டர் கொடுக்கும், ரத்தத்தை கட்டு அப்படின்னு சொல்லு. சில ஆளுகளுக்கு ரத்தம் வந்தாலும் தெரியாது, தெரியுமா? இந்த சுகர் வியாதி உள்ளவங்களுக்கு அப்படி தானே? ரத்தம் வந்தாலும் தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரத்தில் வியாதி உள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம சபை ஆரோக்கியமான சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆரோக்கியமான சபையாக இருந்தால் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேதனை இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் என்ன செய்யும், மனசில் பாதிக்கும். ஐயோ இவங்களுக்காக இன்றைக்கி சகோதரர் சொன்னாங்களா, இந்த கிங்ஸில் இறந்தது எல்லாருக்கும், எனக்குலாம் ரொம்ப துக்கமாக தான் என்ன செய்தது இருந்துச்சு. ஏன்னா நான் நல்ல ஒரு மனுஷன், நான் அந்த ஆர்ப்பாட்டமாக என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார், ரொம்ப இதாக என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார், அமைதலாக எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லலாம். ஆனால் அந்த காரியம் நடந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்படி தானே? அப்போ தேவ சமூகத்தில் ரொம்ப கவனமாக என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை உயர்வாக என்ன செய்யணும், நினைக்கணும். மற்றவங்களுக்காக வேண்டி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரத்தை என்ன செய்யுங்க, சுமந்து கொள்ளுங்க. அப்போ சர்ச்சில் இருக்கலாம் எல்லாம் ஒரே அவயவங்கள் ஒருத்தர், அதனால் நினைக்கக்கூடாது இது தேவையில்லை அது தேவையில்லை, நான் தான் மேலே இருப்பேன் நான் தான் கீழே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நினைச்சக்கூடாது. கர்த்தர் சரியாக அமைச்சு வச்சிருக்கிறார், கர்த்தர் சரியாக அமைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யாரை கொண்டு எங்கே கொண்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் ஒரு பொறுப்பு எடுக்கணும்னா கூட, ஒரு தலைவர் பொறுப்போ ஒரு செக்ரட்டரி பொறுப்போ இல்லை ட்ரெஸர் பொறுப்போ ஒரு எந்த பொறுப்போ இருக்குன்னா கூட ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, எடுங்க. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் எனக்கு தெரியும், அவர் எல்லா வேலையும் நல்லா செய்வார். சர்ச்சில் தூத்து துடைத்து குருத்தோல் நேருக்கு இந்த ஓலையெல்லாம் வெட்டி கொண்டு என்ன செய்வார், சர்ச்சில் கொண்டு இறக்கிடுவார். என்ன வேலை ஐயர் வேலை என்ன சொன்னாலும் செஞ்சிடுவார். ஆனால் அமைதலாக ஒரு நல்ல மனுஷங்கிற பேர் என்ன செய்தது இருந்தது. சாத்தானுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அவரை நல்லா ஏற்றி விட்டுட்டாங்க. நீர் இவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு நாள் கூட செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு என்ன செய்யலை, வரலையே, நில்லுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு. அவர் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அவரை ஜபர்தஸ்தி பண்ணி இணைஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் அதில் 10 பேர் அகேன்ஸ்ட் பண்ணிட்டாங்க, 10 பேர் கொஞ்சம் பேர் அகேன்ஸ்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு தாங்கவே முடியல, ஏன்னா உயிரை கொடுத்து கோயிலுக்கு உழைச்ச ஆள், அங்கே போஸ்ட் அவங்க கொடுக்கல. அது தாங்க மாட்டாமல் மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. இதே மும்பை பட்டணத்தில் தான் இருக்காரு. இல்லையா, பைத்தியமே பிடிச்சி போச்சு பாருங்க. அதனால் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், என்ன பொறுப்போ அதை தான் என்ன செய்யணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நமக்கு தான் எல்லாமே மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் எந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு நான் வாரத்துக்கு ஒருக்கா போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எப்படியாவது ஆண்டவரே. ஏன்னா ஒரு வியாதியும் இல்லைங்கிறாங்க டாக்டர், ஒரு வியாதியும் இல்லை, நடக்க முடியல, போக முடியல. அவருக்கு தன்னை கொண்டு பயப்படுறாரு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது கல்யாணம் பண்ண பிரதர் அப்படிங்கிறார். டென்ஷன் ஆகி நரம்பில் என்ன செஞ்சுட்டு பாதிச்சுட்டு, ஏன்னா அவரால் தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ தூரம் நம்ம சர்ச்சில் இருந்த நம்ம இப்படி ஆக்கி விட்டுட்டாங்க. இது இந்த பழி யார் மேலே சுமாரம்? ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் அப்படிதானே எந்திர கல்லை கட்டி ஆளை கடையில் போடுங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லியிருக்கு. அதனால் யாருக்கும் நம்ம இடரெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அன்பாக சொல்லணும். சண்டை போட்டு எந்த காரியமும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஞானமாக பேசி மனது பாதிக்கப்பட்டாச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்ம ஆலயத்துக்கு இல்லாதவங்க வெளியில் இருக்கிறவங்க மனசு பாதிக்கப்பட்டால் கூட கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனால் இந்த நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மனசு பாதிக்கப்பட்டுட்டுன்னா பில்லி சூனியத்தை விட கேவலமான மாதிரி என்ன செய்யும் இருக்கணும். அவங்களுக்கு சொல்லித்தர பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க, தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க மனம் நோகும் பொழுது அது அப்படியே நமக்குள்ளே என்ன செய்கிறது, ஆசீர்வாத தடைகளை என்ன செய்கிறது, யார் மூலமாக இருக்குதோ அந்த தடைகளை கொண்டு வந்து விடுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், கவனமாய் பேசுங்க. மனம் நோகும்படி பேசுகிறதா உடனே மன்னிப்பேன்னு செஞ்சிருங்க, கேட்டு விடுங்கள். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அடுத்தவன் அளவே கூட வெறும் தேவ பிள்ளைகள் அளவே
கூட அழுதாச்சுன்னா உடனே கர்த்தருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா ஒரே சரீரம், ஒரே சபை, அது ஒன்று வேண்டான்னு சொல்லுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தரே சொல்ல மாட்டேங்கிற நம்ம எங்கே சொல்ல? அப்படிதானே விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து முன்னால் விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க, கழுதைக்கு எரிஞ்சி கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பாவம் இல்லாதவங்க முதல்ல என்ன செய்ய, கழுதைக்கு ஏறி அப்படிங்கிறார். எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறதுனால ஒருத்தராக விலகி போயிட்டாங்க. இப்போ பரிசுத்தமானவர் அங்கே இருக்கிறார். கள்ளத்துவைக்கு எறியக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர் அங்கே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எரிஞ்சாரா, ஏரியல. அவர் என்ன சொன்னார், அவளே கேட்குறா, ஐயா எனக்கு தீர்ப்பு கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிச்சு, நம்மளும் பாவம் செஞ்சிட்டோம், மனம் திரும்புகிறா. இவர் உள்ளத்தை புரிஞ்சவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாத போமா. பார்த்தீங்களா எவ்வளவு மனசு அவருக்கு இருக்குது. நமக்கு ஏன் அந்த மனசு வரல? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த குணம் என்ன செய்யணும்? தகப்பனுக்குள்ள குணம் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? வரணும். தாய்க்குள்ள குணம் பிள்ளைக்கு என்ன செய்யுது? வருது. இந்த உலக பிரகாரமாலாம் வருது. ஜெபிக்கிற குடும்பத்துலேருந்து போகிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணுது, அப்படிதானே? நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அந்த வீட்டில் தாய் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ கட்டி கொடுக்கப்பட்ட வீட்லேயும் அதே தான் என்ன செய்கிறாங்க. ஒரு வீடு உண்டு, அங்கே தண்ணி தரும்போது அவங்க அம்மா ஜெபம் பண்ணி என்ன செய்வாங்க, தண்ணி தருவாங்க. ஊழியக்காரங்க தண்ணி கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் அப்படி செய்கிறாங்களோ தெரியாது. எனக்கு தரும்போது ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு சிலுவை போட்டு என்ன செய்வாங்க, தருவாங்க. அதே தான் அவங்க பிள்ளை கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போனால், அவங்க வீட்டுக்கு போனாலும் அதே பிள்ளை, அந்த பிள்ளை அதே தான் என்ன செய்யுது. காணிக்கு கொடுக்கும்போது ஒரு சிலுவை போட்டுக்கிடும், அவங்க அம்மா படித்து கொடுத்தாரு. அப்போ இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை செய்வதற்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஊர்காரன் செய்வதற்காக வேண்டிய அழைக்கலை, அக்கம் பக்கத்துக்காரன் செய்யலானே அதே மாதிரி நம்ம செய்வதற்கு அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் ராஜா மேலே கர்த்தருடைய கோபம் என்ன செய்யுது, வருகிறது. வாசிங்க யாரா ஸ்பீடா. முடிச்சு. அல்லேலூயா. பாருங்கள், சின்ன தவறு செஞ்சதுனால பெரிய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான், இழந்து போயிட்டான். சொன்னதை கேட்கல. ரெண்டாம் அது சொல்கிறார், கீழ்ப்படியில் அதெல்லாம் அழிச்சு போடுன்னு சொன்னார், மிளைக்கீரை அழிச்சு போடுன்னு சொன்னார். அவனால் என்ன செய்ய முடியல, அழிச்சு போட மனசு வரல. ராஜாவை கூட ஒழிச்சு தான் வச்சுருந்தான், ஆடு மாடுகளை ஒழிச்சு வச்சுருந்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவன் சொல்கிறதுக்கு அப்படி என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ ரெண்டகம் பண்ணி கொண்டு இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடி நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ள தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணணும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மியான இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் நல்லவர், நீர் போதுமானவர். நீர் எங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க, எங்களை கட்டுக்கிறீங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுகிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த அருமையான சபைக்காக, நிர்வாக குழுக்களுக்காக, பெரியவங்களுக்காக, போதகருக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையன்களுக்காக, முதியோர்களுக்காக, ஆண்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லார் மேலும் உடைய ஆசீர்வதிக்கும் கரம் இருப்பதாக, எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா குடும்பத்தில் தேவ ஞானம் வெளிப்படுவதாக, உடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, உடைய கிருபை வெளிப்படுவதாக. உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க சொன்னாங்கப்பா. எப்படி மேலே போனார் அப்படி திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷமாக எங்கள் அப்பா வந்திருக்கிறான்னு சொல்லி உண்மை அரவணைத்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க, அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உனக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.